மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையாக பேசுகிறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார் என்று கூட அமைதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரை கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட திமுக எதிர்க்கவில்லைன்னு சொல்ல, தெரிகிறது சொன்னார். எதிர்க்கவில்லைன்னு தெரிகிறது, அதே சொல்றீங்களா சார் நீங்களா சார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வருகிறேன்னு சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எழுதிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன விவரம் தெரியும்? இப்ப பிரச்சனை வரங்காட்டி நீங்க பேசுறீங்க, அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்க்கட்சிக்கு, அதை நீ வெளிப்படுத்தலையே. நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை. அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும்ல, மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும்ல. நீங்க தனி தீர்மானம் கொண்டு நிறைவேற்றணும், ஆமாம் போட்டு நாங்க போகணும், எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்னங்க நியாயம்? அவை முன்னவர் உட்காருங்க. இல்ல கோபப்படாதீங்க சார். நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தங்கம் அந்த இன்சான் அக்கவுண்ட் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அது காப்பி வேணுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை தான் நான் முன்னிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு, இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலையே, தெரிவிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும் போய் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவையில் சட்டமன்றம் கொடுக்கிற நேரத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி வெள்ளம் விவரம் வந்திருக்கிறது. அவர் தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்துவிட்டார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம், மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன். இந்த 2 கடிதம் வெளியில் சொல்றான். மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க. அந்த இது சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன, நாங்க ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும், அப்ப இருந்து 10 மாசம் இருந்தது, ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்த தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்திருக்குது. அதுக்கு தான் நான் கேட்கிறேன், 10 மாத காலம் நீங்க என்ன செஞ்சீங்க? அப்பவே செஞ்சிருந்தா இதை பேசிடுங்க. அப்பொழுதே இதை
இதற்கு உரிய இல்ல ஏலம் விட்டதுக்கு அப்புறம் நீங்க பதில் எழுதலன்னு கேட்டிருக்கீங்க. இதை அப்பொழுதே தடுத்து நிறுத்திருக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க 10 மாத காலமாக இந்த அறிவிப்பு வெளிவந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தமுல்லை கோரப்பட்டு 10 மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு எக்ஸ் வலைத்தளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்குது. அதுதான் நான் கேட்கிறேன். அவை முன்னவர் சொல்லுங்க. நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார், முதலமைச்சர் எழுதினார், அவங்க என்ன கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எழுதுனாங்க. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஹவுஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன். 2/11/2023 அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இல்லை என்றார். பேரத்தில் அதான் நான் குறிப்பிட்டேங்க. இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை முதலமைச்சர் நாடாளுமன்றம் கூடி கூடி கலந்துட்டு தான் இருக்க தவிர அங்கே தொடர் கூட்டம் நடந்ததாக செய்தி வரல இது வரைக்கும் நமக்கு. ஆனால் கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். நாடாளுமன்றம் கூடுகிறது, அதற்கு பிறகு அங்கே அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்லை. இது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு 100 பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில். மாண்பு பேரவையில் 2023 ஆண்டு நாடாளுமன்றத்தில் கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023 ஆண்டு இப்ப இல்ல மாண்புக்கு பேரவையில் அப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்கே பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். சரி மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறிச்சு. நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்கள் மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்த விடாமல் பண்ணு பல பேரும் சொல்லியிருக்கீங்க. அப்போ எல்லாம் சபை அவன் நிறைவேற்ற தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்க. அவை முன்னவர் 2003 சட்டம் நிறைவேற்றாங்க. அது வழி நீ உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? அட்வான்ஸ் இமிடியட்லி 3/10/2003 அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆக நிறைவேற்றினாங்க, தெரிஞ்சது, கடிதம் எழுதணும், வச்சிருக்கோம்.